சின்ன மருமகள் சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். கடவுளே, எப்படியாவது என் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றணும், என்ன பண்றதுன்னு தெரியலையே, யாருக்கு ஃபோன் பண்ணாலும் யாரும் எடுக்கவே மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லி ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க. அப்ப ஈஸ்வரியோட ஃபோன் நம்பர் இருக்கு, நான் உங்களுக்கு ஆச்சு கால் பண்ணி பாக்குறேன்னு சொல்லிட்டு ஈஸ்வரிக்கு கால் பண்றாங்க. ஃபோன் வந்து ரிங் ஆகுது. இவன் இந்த தமிழோட அப்பா எதுக்கு நமக்கு ஃபோன் பண்றான், என்ன விஷயமா இருக்கும், இதுக்கு நம்ம ஃபோன் அட்டன் பண்ணலாமான்னு சொல்லிட்டு அட்டன் பண்றாங்க. அட்டன் பண்ணி பார்த்ததுமே என்ன விஷயம் சொல்லுங்கன்றாங்க. தயவு செஞ்சு நாங்க வர வரைக்கும் இந்த கல்யாணத்தை நிறுத்துங்கம்மா, இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கான எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அந்த வாய்ப்பை வந்து நாங்க பயன்படுத்திக்கணும், என் பொண்ணோட வாழ்க்கை கெடுத்துடாதீங்க நல்லா சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க சொல்றத நான் ஏன் கேட்கணும், எனக்கு என்ன நம்பிக்கை வரணும்னு நல்லா சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இல்ல தயவு செஞ்சு நம்புங்கன்னு சொல்லிட்டு நடந்தது எல்லாமே சொல்றாங்க. இந்த தமிழ் வந்து ஃபோன் பண்ணல, ஃபோன் பண்ணது தாமரதா, இந்த ஆதாரம் எங்க கிட்ட இருக்க ஆதாரத்தோட நாங்க வந்துட்டு இருக்கோம், நாங்க வர வரைக்கும் மட்டும் இந்த கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்ட ஈஸ்வரி வந்து யோசிச்சு பார்த்துட்டு இப்ப நேரம் அங்க வராங்க. அங்க வந்ததும் என்னாச்சுன்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல சேது வந்து தாலி கட்டாம இருக்கிறது தான் நல்லது, ஏன்னா தமிழோட அப்பா ஏதோ ஒரு ஆதாரத்தை எடுத்துட்டு வந்திருக்காங்களா, அந்த ஆதாரத்தை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எதுவும் ஒண்ணும் பண்ணலாம்னு சொல்றாங்க. இதை கேட்டதுமே உடனே சாவித்ரி, இல்ல நீங்க எல்லாரும் சேர்ந்து ஏதோ ஒரு சதி திட்டம் போடுறீங்க, இது எல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியாது, அண்ணன் தாலி கட்ட சொல்லுன்னு, அண்ணன் கட்ட சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்பவே வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட மனசு ரொம்பவே வருத்தத்துல வந்து இருக்காங்க. சேது, இல்லப்பா என்னால கருப்பு மாமா வராம கண்டிப்பா தாலியெல்லாம் கட்ட முடியாதுன்னு சொல்லி ரொம்பவே கோவப்பட்டு பேசுறாங்க. இதை கேட்டு மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. ரொம்பவே பயங்கர வருத்தத்திலயும் வந்து இருக்காங்க. இப்போ உடனே நம்ம தமிழ வந்து நினைச்சு ரொம்ப வருத்தத்திலயும் இருக்காங்க. ராஜாக்கம் வந்து சரி சேதுதான் அவ்வளவு சொல்றான்ல, அப்படி அவன் என்னதான் ஆதாரத்தை எடுத்துட்டு வந்து அவன் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்துறான்றத நம்மளும் பார்க்கலாமே, இப்ப என்ன எப்படி இருந்தாலும் சேது தாலி கட்ட போறான், அது என்ன முன்ன பின்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு சாவித்திரி ரொம்பவே ஷாக்ல இருக்காங்க. அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.